ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். என்எம்டிசி இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். சரிங்களா? நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப வருவாய், அதாவது நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு நிறைய நிறுவனம் வந்து வருவாய் தருது. அந்த வகையில மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய இந்த நிறுவனத்துல இருந்து நமக்கான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம், டிப்ளமா படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு, என்ன லொகேஷன்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, செலக்ஷன் எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அட்டெண்டன்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு மிடில் கிளாஸ் இல்லை ஐடி, அதாவது 10th இல்லை அப்படின்னா ஐடி படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்து இந்த மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ட் மெக் எலக்ட்ரிக்கல் இருக்கு இல்லையா, இதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட டிசிப்ளைன்ல ஐடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள். அடுத்து பாருங்க, இந்த பிளாஸ்டர் கிரேட் 2க்கும் அதே தான், ஐடி வந்து முடிச்சிருக்கணும். அடுத்து கீழே இந்த எலக்ட்ரிஷியன் கிரேட் 2, எலக்ட்ரானிக்ஸ் கிரேட் 3, மெக்கானிக்கல் கிரேட் 3, ஹெச்இஎம் ஆப்ரேட்டர் கிரேட் 3 ட்ரைனிங் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் நீங்க சம்பந்தப்பட்ட டிசிப்ளைன்ல 3 இயர் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த எம்சிஓ கிரேட் 3 ட்ரைனிங், இதுக்கும் சேம் 3 இயர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் வித் வேலிட் இவி டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து QCA கிரேட் 3 ட்ரைனிங், இதுக்கு பேசிக் கெமிஸ்ட்ரி ஆர் ஜுவாலஜி கம்ப்ளீட் பண்ணி 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ போஸ்டிங் நேம், லொகேஷன் வைஸ், டோட்டல் வேகன்சி, அடுத்து என்ன குவாலிஃபிகேஷன், அது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன சேலரி, என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க, போஸ்டிங் நேம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 12 மந்த்துக்கு ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 மந்த்ஸ் வந்து ட்ரைனிங் இருக்கும், அது ப்ரொபகேஷன் பீரியட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போனாலும் 1 இயர் மினிமம் ட்ரைனிங் இருக்கும் இல்லையா, அதை 12 மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 12 மாசத்தை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த 6 மாசத்துக்கு இந்த சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், பர்மனன்ட் தான், டெம்பரரி கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். ரெகுலர் பேசிஸில் 1 இயர்க்கு ட்ரைனிங் முடிச்சிங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த போஸ்டிங்கில் செலக்ட் ஆயிருக்கீங்களோ அதில். ஓகேங்களா? இப்போ சேலரி காமிச்சிட்டாங்க. என்ன ஏஜ் இருக்கணும்? 18, மினிமம் 18, மேக்ஸிமம் 30 வரை அப்ளை பண்ணலாம். 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள். அதை தாண்டி உங்களுக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா SC/STக்கு 5 இயர்ஸ், ஸோ 35 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி OBCக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 33 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்? ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். www.nmdc.co.in இந்த வெப்சைட்டில் மேலே கரியர் அப்படின்னு இருக்கும். அந்த பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது நேற்று காலையில் 10 மணிக்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு டேட் 26 இல்லைங்களா? ஸோ 25th மேவே ஓப்பன் பண்ணிட்டாங்க காலையில் 10 மணிக்கு. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க போய் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் ஜூன் 14க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 150 ருபீஸ், 150 ரூபாய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து பே பண்ணணும். ஆன்லைனில் ஃபீஸ் ஒரு முறை பே பண்ணிவிட்டு அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா, அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி ஃபீஸ் பே பண்ணுங்க. இப்போ நீங்கள் SC/ST, டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் இல்லை, எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், மோட் ஆஃப் செலக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் எபிலிட்டி, ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். CBT மொத்தம் 100 மார்க் இருக்கும். அந்த 100 மார்க்கில் யாருடைய மார்க் அதிகமாக இருக்கோ அவங்க தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. CBT தான் செலக்ஷனில் ஒரு முக்கியமான பங்கு வந்து வகிக்குது. சரிங்களா? நீங்கள் பாருங்கள், ஃபீல்டு அட்டெண்டன்ட் ட்ரைனிங், இதுக்கு OMR பேஸ்டு ஃபிசிக்கல் எபிலிட்டி மட்டும் தான் இருக்கும். இந்த ஃபீல்டு அட்டெண்டன்ட்டுக்கு மட்டும். ஏன் அப்படின்னா அது 10th லெவல் இல்லையா? மற்ற பாக்கி இருக்கிற போஸ்ட்டுக்கு எல்லாமே CBT இருக்கும். அடுத்து ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். இந்த ஃபீல்டு அட்டெண்டன்ட் மட்டும் OMR பேஸ்டாக இருக்கும். ஃபிசிக்கல் எபிலிட்டி தான், இந்த 2 தான் இருக்கும் செலக்ஷனில். ரிமைனிங் போஸ்ட்டுக்கு எல்லாமே கம்ப்யூட்டர் எக்ஸாம் இருக்கும், ட்ரேட் டெஸ்ட், அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். இப்போ கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கான சிலபஸ் காமிச்சிட்டாங்க. சப்ஜெக்ட் ஜென்ரல் நாலேஜ், நியூமரிக்கல் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி. இதுல இருந்து ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து மட்டுமே 70 மார்க்கு கொஸ்டின் வரும். நியூமரிக்கல் எபிலிட்டில இருந்து ஒரு 30 மார்க், மொத்தம் 100 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். இதில் யாருடைய மார்க் அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இந்த மெயின்டெனன்ஸ் அசிஸ்டன்ட் ட்ரைனி, அடுத்து இந்த HCM மெக்கானிக், HCM ஆப்ரேட்டர், டெக்னீஷியன் கிரேட் 3, இதுக்கெல்லாம் வந்து இந்த டாபிக்ல இருந்து CBT பேட்டர்ன் மாற்றிருக்காங்க பாருங்க. இதுக்கெல்லாம் சப்ஜெக்ட் நாலேஜ்லேருந்து உங்கள் ட்ரேட்லேருந்து ஒரு 30 மார்க்கு, GKலேருந்து ஒரு 50, ரீசனிங் எபிலிட்டிலேருந்து ஒரு 20. ஸோ இப்படி கொஸ்டின் வரும். சரிங்களா? ஸோ போஸ்டிங்கை பொறுத்து எக்ஸாம் பேட்டர்னும் மாறும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் படிக்கணும். இப்போ செகண்ட் லெவலில், ஃபர்ஸ்ட் லெவலில் CBT சொல்லிட்டீங்க. செகண்ட் லெவலில் பாருங்கள், யாருடைய CBT ஸ்கோர் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அடுத்த கட்டமாக ஃபிசிக்கல் எபிலிட்டி ட்ரேட் டெஸ்ட். ஓகேங்களா? அதாவது ஃபிசிக்கல் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். இந்த ட்ரேட் டெஸ்ட்டில் பாருங்கள், UR EWS இருக்கீங்க அப்படின்னா 100க்கு 40 மார்க், 40% மினிமம் இருக்கணும். 100%க்கு மினிமம் 40 மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பாஸ். அதாவது ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் அப்படின்ட்டு நினைக்கலாம். ட்ரேட் டெஸ்ட்டில் பாஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ 100க்கு UR EWS இருக்கீங்க அப்படின்னா 70, OBC இருக்கீங்க அப்படின்னா 37, SC/ST இருக்கீங்க அப்படின்னா 30% எடுத்தால் நீங்கள் செலெக்ஷன் ஆனதாக கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது அதை நீங்கள் குவாலிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து மினிமம் தான். 100க்கு 40 எடுத்தால் எனக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க அப்படின்னு இல்லை. இப்போ 100க்கு
யாருடைய மார்க் அதிகமா இருக்கோ ட்ரேட் டெஸ்ட்ல அவங்க தான் வந்து செலக்ட் பண்ண போறாங்க. இப்ப சிபிடில எப்படி செலக்ட் பண்ணாங்க? அதே மாரி தான் ட்ரேட் டெஸ்ட்லயும். இதெல்லாம் வந்து குறைஞ்ச பெர்சன்டேஜ். 100க்கு நீங்க 40 விழுக்காடு எடுத்திருக்கீங்க, 40% எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஓகே. நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க. குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ட்ரேட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீங்க. மத்தபடி அதுக்கு மேல நீங்க அதிகமா எடுத்தா தான் செலக்ட் ஆக முடியும். சரிங்களா? இது எல்லாமே மினிமம் பாசிங் மார்க் தான். குறைஞ்சது இந்த பெர்சன்டேஜ் எடுத்தா பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃபைனல் செலக்ஷன் எப்படி இருக்கும்? உங்க ட்ரேட் டெஸ்ட், சிபிடி இது 2த்தையும் பேஸ் பண்ணி தான் ஃபைனல் செலக்ஷனே வந்து உங்களுக்கு சொல்வாங்க. ஃபைனல் செலக்ஷன் வந்து இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எந்த டேட்ல, எந்த டைமிங்ல, எந்த லொகேஷன்ல கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல இன்டிமேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க அப்ளை பண்றப்ப இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க இல்லையா? அதுக்கும் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சதா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.